இந்தியா அதே போல் ரஷ்யா இது 2 நாடுகளுக்கு இடையேயான இந்த எண்ணெய் இறக்குமதி இதில் வந்து லாபம் பெறுவது வந்து பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த பிராமின்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு அர்த்தம் வந்து தெளிவாக புரியல. ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்களா அவங்கள சொல்கிறாரா இல்லை எப்படி சார்? இல்லை, அவர் பிராமின்ஸ்னு என்ன வார்த்தையை குறிப்பிடுறாருன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு வெள்ளையர்களில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. ஓகே. இவங்க வந்து பிரிட்டிஷ்லேருந்து அங்கே போனவங்க, பிரிட்டன்லேருந்து போனவங்க, மிகப்பெரிய பணக்காரவங்க, மிகப்பெரிய அளவு கல்வியாளர்கள், ஒரு பெரிய எலைட்ஸ். அவங்க இந்த எலைட்டு குரூப்பை வந்து அமெரிக்காவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்டன்ங்கிறத அந்த ஒரு ஊர் பேர், போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் கோயிலில் மணி அடிக்கிற அந்த பிராமின் கிடையாது. அவங்க வெள்ளைக்காரவங்க, அவங்க கிறிஸ்தவ வெள்ளைக்காரவங்க, வெள்ளைக்காரர்களில் மிகப்பெரிய பணக்காரவங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்புக்கு பேர் போஸ்டன் பிராமின்ஸ். சரிங்களா? இந்த பிராமின்கிற வார்த்தை வந்து அவங்க நம்ம இந்தியாவிலிருந்து தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. பிராமணர்கள் இந்தியாவில் வந்து பெரிய பணக்காரர்கள், பெரிய கல்வியாளர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த பெரிய பணக்காரர்கள், கல்வியாளர்கள் அந்த ஒரு குரூப்பை வந்து பிராமின்ஸ்கிற வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து இங்கிருந்து கடன் வாங்கின ஒரு வார்த்தை தான் அது. இப்போ எப்படி நம்ம கேஷ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையாக இருக்கட்டும், கட்டுமரம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி கடன் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த பிராமின்கிற வார்த்தையை கடன் வாங்கி ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அமெரிக்காவில் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அப்படின்னு அவங்க யாரை குறிப்பிடுவாங்கன்னா, அமெரிக்காவில் இந்தியன்ஸ்னு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுவாங்க அமெரிக்காவில். அந்த இந்தியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிடையாது. இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவினுடைய பூர்வ குடிமக்கள். அவங்களையுமே அவங்க இந்தியன்ஸ் தான் சொல்லுவாங்க. அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து வெளியே ஐரோப்பாவிலேருந்து குடியேற்றம் பண்ண நாடு தானே அது. அப்போ அந்த அமெரிக்காவில் ஏற்கனவே வாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, பூர்வ குடிமக்கள், அவங்களையும் அவங்க இந்தியன்னு சொல்லுவாங்க. எனவே அந்த வார்த்தையை வைத்து என்னென்னா, இங்கே இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் அதை வந்து வெளியிட்டுட்டாங்க. இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதோட அர்த்தம் வந்து முழுசாக தெரியாமல், குறிப்பாக முதல்ல பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொதிச்சு எழுதுட்டாங்க. பிராமணர்களை பற்றி மோடி இவர் ட்ரம்ப்போடைய வர்த்தக ஆலோசகர் அவர் பீட்டர் நவரோ, அவர் வந்து தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து எழுப்புறாங்க. எழுப்புனதற்கு பிறகு தான் வந்து அதை பற்றி பின்னணி தெரிந்த அரசியல் தலைவர்கள் அவங்க வந்து இந்த பிராமின் கிடையாது, அது அந்த ஊரில் உள்ள ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்று வச்சிருக்கிறாங்க. அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி இதை ஒரு அதகலப்படுத்தி விட்டாங்க.